கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை, இந்த காலை தியானத்திற்காக ஆண்டவர் கொடுத்த வசனம் என்னவென்றால், ஆனாலும் சீயஞ்சலிக்கப்பட்டதும் அருவருக்கப்பட்டதுமான தங்கள் இருதயத்தின் இச்சைகளிலே எவர்கள் நடக்கிறார்களோ அவர்களுடைய வழியின் பலனை அவர்கள் தலைகள் மேல் சுமர பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களை, இந்த வசனமானது புறஜாதிகளுக்கு ஆண்டவர் சொல்லல, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிறார். உன்னுடைய இருதயத்தின் இச்சையின்படி நீ நடக்கும் பொழுது உன்னுடைய வழிகளின் பலனை உனக்கு உன் தலைமையில் சுமர பண்ணுவேன். கிறிஸ்தவர்களாய் நாம் நம்முடைய இச்சையின்படி ஒரு நாளும் நடக்கக்கூடாது. நம்முடைய இருதயத்தின் எண்ணத்தின்படி நாம் ஒரு நாளுமே நடக்கக்கூடாது. நம்முடைய இருதயத்தில் அநேக ஆசைகள் வரும், அநேக எண்ணங்கள் வரும், எல்லாமே வரும். ஆனால் எல்லாவற்றையும் நம்ம என்ன செய்யணும்? கண்ட்ரோல் பண்ணணும். அந்த கண்ட்ரோல் பண்ணி ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதற்கு ஏற்றபடி நாம் நடக்கணும். அதற்கு ஏற்றபடி நம்முடைய இருதயத்தை ஒருமுகப்படுத்தணும். அதை தான் ஆண்டவர் இந்த நாளில் சொல்லுதார். நம்முடைய இருதயத்தின் நினைவின்படி நம்ம என்ன செய்யக்கூடாது? நடக்கக்கூடாது. நம்முடைய இருதயம் என்ன சொல்லுதோ அதன் வழியாக நம்ம என்ன செய்ய